இதுல பார்த்தா உங்களோட ஸ்டாலின், எது உங்களோட ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியினுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்யறார். வீடு வீடா கொண்டாந்து கொடுப்பாங்க, வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க. இதுல என்ன இருக்குதுன்னா, குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சக்கரை இணைப்பு, சொத்து வரி, பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு. எப்ப தேர்தல்? அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. 8 மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். அப்படின்னு 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா? இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டுகொள்ளலையா? தேர்தல் வருது, மக்களை ஏமாற்ற வேணும், மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது 2021க்கு முந்தி எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஊர் ஊரா வந்தார். அவர் வந்தாரு, திரு உதயநிதி வந்தாருங்க, அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர், திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு, ஆகா இந்த ஊர்ல என்ன குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அத நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு பூட்டை திறந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சு குறையை தீர்ப்புன்னு சொன்னார். அந்த பேப்பர்ல எங்க போச்சு? எங்க போச்சு? இப்ப இந்த குறையை சுட்டி காட்டுறியே, இந்த குறையை வச்சுதானே மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க. நீங்க என்னென்ன குறை வேணுங்க, என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டி காட்டினீங்க. இந்த குறையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி நான் பெட்டிக்குள்ள போட்டீங்க. எப்ப அருமைச்சவர் சிவி சண்முகம் சொன்னாரு, சாவி தொலைஞ்சு போச்சு, சாவி தேடிட்டு இருக்காரு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும். எங்க கூட்டணியும் பெரும்பான்மை இடங்களே வெற்றி பெறும். தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வானூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் 7 லட்சத்திலே வாக்களிங்க. எங்க கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அந்த கட்சி சேர்ந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், தொகுதி மறுவரைவு செய்ய வேணும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல, இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது, பாராளுமன்ற மறுவரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பு மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குது, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலின்னு அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரையும் போது குறையாது என்று சொல்லிட்டார். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும், வேற காரணமே கிடைக்கல. ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல. 2011 2021 சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. மத்திய அரசை வச்சுக்கிட்டு நம்ம பழி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார். அதை நிராகரிக்க வேண்டும் என்று. பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம்.
நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். ஆகவே பேய் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், மக்கள் ஆட்சியை மலர செய்வோம். பேய் ஆட்சிக்கு மக்கள் ஆட்சியை. அதோட இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய தேர்தல் சுற்றுப்பணி அமர்ந்திருக்குது. இது எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம திரு ஸ்டாலின் என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். இந்த தொலைக்காட்சியில் படத்தை எல்லாம் பதிவு செய்யறாங்க, அதை அந்தந்த தொலைக்காட்சியில் காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு. அப்படி ஏதாவது காமிச்சா அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி விட்டுறாரு. பித்தலாட்டம், கேவலம். ஒரு முதலமைச்சர் செய்யற வேலையா? ஏன் பயம்? பயம் வந்துட்டது, தேர்தல் ஜுரம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்முடைய கூட்டத்தை பார்த்து, தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வருகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி பத்திரிகையில் போடாத, தொலைக்காட்சியில் காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார். இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.